பரிபூரண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துகிற தேவனாயிருக்கிறார். பரிபூரண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துகிற தேவனாயிருக்கிறார். இன்றைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் மனுஷனுக்கு அத்தியாவசியமாக இருக்கிற ஒரு காரியம் சமாதானம். இன்று அநேக பேருக்கு சமாதானம் இருக்கிறது. 10 நாள் சமாதானம் இருந்தால் 10 நாள் சமாதான கேடு இருக்கிறது. அந்த சமாதான கேடு நம்மளை விட்டு மாறணமாக இருந்தால் பரிபூரண சமாதானம் நமக்கு வரணும். பரிபூரணம் என்ன? ஒரு நிலையான முழுமையான ஒரு 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 சமாதானம் நமக்கு வரணும். இல்லைங்க நம்ம சமாதானம் என்ன செய்யும்? ஆவியில் தோய்ந்து போகிறது. ஆவியில் தோய்ந்து போகிறது. அந்த சமாதானம் நமக்கு இருக்க வேண்டும் என்பதற்காக ஒரு சில வார்த்தைகளை கர்த்தர் தருகிறார். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 33வது அதிகாரம் 6வது வசனம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 33வது அதிகாரம் 6வது வசனம். இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரபண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துகிற தேவன் இருக்கிறார். அது நல்லா புரிஞ்சுக்கணும். ஆண்டவருடைய சமாதானம் நமக்கு பூரணமாக வரணும்னா நமக்கு ஒரு ஆரோக்கிய சௌக்கியம் கிடைக்கணும். வாசிங்க 6. வரப்பண்ணி பாருங்க, ஆரோக்கியம் வரம் பண்ணி குணமாக்கி அவர்களுக்கு என்ன செய்வாரா? பரிபூர்ண சமாதானத்தையும் வெளிப்படுத்து. அப்போ சத்தியம் வெளிப்பட்டாதான் அங்கே பரிபூர்ண சமாதானம் வருது இல்லையா? சத்தியம் வெளிப்படாமல் பரிபூர்ண சமாதானம் கிடைக்குமா? நிச்சயமாக கிடைக்காது. அந்த சமாதானம் தான் அப்பப்போ கிடைக்கும், அப்பப்போ போயிடும். 5 நாள் கிடைக்கும், 5 நாள் போயிடும். அப்போ சத்தியத்தை அறிந்து அந்த சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு அதை இருதயத்தில் வைத்து கொண்டு ஆண்டவருக்கு செலுத்த வேண்டிய காணிக்கையான பணத்தை செலுத்தப்படாது, துதிகளை அவருக்கு செலுத்த வேண்டிய துதிகளையும் அவருக்கு செலுத்த வேண்டிய மகிமைகளையும் செலுத்தினா நம்மளை குணப்படுத்துவார். சத்தியம் அறியுங்க, சத்தியம் நம்ம குணப்படுத்தும். அப்போ எல்லா சுகமும் சௌபாக்கியம் கிடைக்கும், பரிபூர்ணம் நமக்கு கிடைக்கும். அப்போ பரிபூர்ண சமாதானம் கிடைக்கணும்னா என்ன செய்யணும்? நமக்குள்ளே இருக்கணும். யார்கிட்ட எல்லாம் சத்தியம் இருக்கு? ஆவிக்குரிய வாழ்க்கையில் கள்ளத்தனம் செய்கிறது கள்ளம், உலக வாழ்க்கையில் கள்ளத்தனம் செய்கிறது திருடி. அதானே? அப்போ நல்லா புரிஞ்சுக்கணும். உலகத்திருடியும் உண்டு, உலகத்திருடம் உண்டு. அது தன்னுடைய வாழ்வாதாரத்துக்காக, கேட்டுக்க வழக்கம் வருது, வாழ்வாதாரத்துக்காக பொய் சொல்லி சம்பாதிக்கிறார். பொய் சொல்லி சம்பாதிக்கிறார். இனி ஆவிக்குரிய திருடன் பார்க்குறாரு, உற்று கேட்குறாரு காது கொடுத்து. ஆவிக்குரிய திருடன் பரலோகத்துக்கு போகணும், அதுக்கு நான் ஆயத்தமாகிறேன். ஆனால் இந்த உலகத்தில் நின்று கொடுக்கும்படி ஆவிக்குரிய பொய்யை சொல்லுகிறது ஆவிக்குரிய திருடி. என்ன நினைப்போம்? பரலோகத்துக்கு போகிறோம், நம்ம ஆயத்தமாக இருக்கிறோம். ஆனால் நம்ம வாயில் என்ன தெரியுது? ஆவிக்குரிய வார்த்தை வரல, ஆவிக்குரிய சத்தியம் வெளிப்படலை, ஆவிக்குரிய காரியங்களை நம்ம எடுக்கலை. எதுக்கு எடுத்தாலும் தெரியல. ஆனால் எல்லாம் தெரிஞ்சிருக்கோம். செருப்பு போடிய நமக்கு செருப்பை தெரியுமா தெரியாதா? செருப்பு போட்டால், புதிய செருப்பு போட்டால் கடிக்குது, புண்ணு வருது, நான் தெரியாமல் போட்டுட்டேன். அப்படியா சொல்லணும்? புதிய செருப்பு போட்டேன், கடிச்சது, ஜெப எண்ணெயை போட்டேன், சுகம் கிடச்சிது. தெரியாமல் போட்டதுக்கு பைத்தியகாரமா இல்லையா? புது செருப்பு போட்டால் காலை கடிச்சுமா கடிச்சாதான்? கடிக்கும். இது தெரிஞ்சுதான் என்ன செய்யும்? போட்டு காலு கடிச்சது. காலில் என்னன்னு கேட்டால், பாஸ்டர் நான் தெரியாமல் போட்டுட்டேன், இப்படி செருப்பு கடிச்சது. அப்போ செருப்பு போடாமலே இருக்கணும் இல்லையா? இது உதாரணத்துக்கு சொன்னேன். இதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் தெரியாது, ஆனால் செய்கிறது தெரியாது. அப்போ இப்படி சொல்கிற ஆணோ பொண்ணோ கள்ளனும் கள்ளியும் தானே. அப்போ இதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கையை திருடுகிறது. அப்போ திருட்டுன்னு உள்ளது அடுத்தவங்களை பொருளை வஞ்சிக்காமல் இல்லை, வஞ்சிக்கிறது மட்டும் இல்லை,
அடுத்தவங்கள்ட்ட அந்த அந்த பணத்தை அந்த வஞ்சிச்சு அடிக்கிறது சொத்து அது மட்டும் இல்லை, அது உலகத்துக்குரிய பரலோகத்துக்கு போக்கு ஆயத்தப்படுத்தும்படி நம்முடைய பலிபீடத்தில் சிங்காசனம் விட்டு வீற்றிருக்கிற தெய்வத்தை பரிகாசம் அடிக்கிறதும் நிந்திக்கிறதும் ஆவிக்குரிய திருட்டு என்பதை புரிஞ்சு கொள்ள வேணும். பாருங்க, பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன்னு சொல்லியிருக்கிறார். அது எப்படி வெளிப்படுத்த போகிறார் பார்ப்போம். சமாதானம் என்ற சாலோம் என்ற அர்த்தம். கிரேக்க பாஷையில் சாலோம் என்று சொன்னால், கிரேக்க பாஷை இல்லைங்க எப்ரியர் பாஷையாக இருக்கும். சாலோம்னா சமாதானம் என்ற அர்த்தம். சாலோம் என்றால் சமாதானம் என்ன அர்த்தம். சமாதானம் பல வகை இருக்குது. சர்வதேச உறவுகளினால் உருவாக்கப்படும் அமைதியையும் சமாதானம் எனப்படலாம். ஆமென். இப்போ உலக பிரகாரமாக செய்கிற சமாதானம் நிரந்தரம் அல்ல. ஆமென். ஆனால் ஆண்டவருடன் நம்ம செய்கிற உடன்படிக்கை சமாதானம் நிரந்தரமானது. அதுதான் பரிபூர்ண சமாதானம். இந்த பரிபூர்ண சமாதானத்தை பெற்றுக்கொள்ளணும்னா சத்தியம் நமக்கு வெளிப்படணும். சத்தியம் நம்மக்கிட்ட இருக்கு. அதுதான் கேட்டேன், யாரெல்லாம் சத்தியத்தில் நிலைச்சு நிற்கிறது. சத்தியம்னா என்ன? சத்தியம்னா வசனம். ஆமென். ஹல்லேலூயா. வசனத்தை அதான் சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை விடையாக்கும். சத்தியம்னா வசனம். வசனத்தை அறியும் போது வசனம் என்கிற இயேசு நமக்கு விடுதலை. அது வசனம் தான் நமக்கு விடுதலை. ஆமென். வசனம் இல்லாமல் ஒன்றும் இல்லை. அப்போ பூர்ண சமாதானம் நம்ம பெற்றுக்கொள்ளாமல் ஆண்டவர் ஆராதித்து என்ன பிரயோஜனம்? குடிகாரன்னு என்ன செய்வான்? சத்தியமாக நான் இனி குடிக்க மாட்டேன் சொல்லானே இல்லையா? அடுத்து குடித்தவனுக்கு கண்டனா ரொம்ப சத்தியமாக சொல்கிறேன், அடுத்து குடிக்கிறது வரைக்கும் நான் குடிக்க மாட்டேன். இதே மாதிரி தான் வாலிப பிள்ளைகளாக இருக்கட்டும், அத்தனை பேரும் நான் இனி பாவம் செய்ய மாட்டேன். ஆனால் தூக்கம் வந்தால் சபையிலேருந்து தூங்குவேன். தூக்கமா உறக்கமா ஏதோ ஒன்று வந்தால் தூங்கிடுவேன். ஆத்துக்குணம் இங்கே ஆத்துக்குணத்துக்கு இதே நோய் உண்டு, பெரிய ஒரு வியாதி. இன்றைக்கும் கணக்கரைக்கு உருட்டி எடுத்தான். ஆமென். ஹல்லேலூயா. இது சத்தியத்தை விட்டு விலகிற போது ஆண்டவருடைய சமாதானம் நம்ம விட்டு விலகிறது. ஆமென். வாசி பார்ப்போம் 6வது வசனத்தை. இதோ புரியுதா உங்களுக்கு? அதிலே இருக்கு பாருங்க. அப்போ சமாதானம் என்கிற ஒன்று உலக பிரகாரமாக நடக்கிறது உண்டு. ஆமென். அப்போ சர்வதேச உறவுகளினால் உருவாக்கப்படும் அமைதியை சமாதானம் எனப்படலாம். யுத்தங்களை பற்றி சொல்லல இல்லையா? 1 சாமுவேல் 7:14. சீக்கிரமாக போயிடும். 1 சாமுவேல் 7:14. பெலிஸ்தர் இஸ்ரவேலுக்கு கையில் இருந்து பிடித்திருந்த துவைக்கு பட்டணங்களிலும் கிடைத்தது, அவைகளையும் எல்லைகளையும் இராதபடிக்கு புரியுதா உங்களுக்கு? இது உலக சமாதானம். இன்னும் ஒன்று கூட பார்ப்போம். 1 ராஜாக்கள் புஸ்தகம் 4:24. 1 ராஜாக்கள் புஸ்தகம் 4:24. சமாதானம். ஆமென். இது நான் என்ன சொல்றதெல்லாம் உலக பிரகாரமான சமாதானம். ஆமென். இன்னும் ஒரு வசனம் கூட 1 நாளாகமும் 19:9. புறப்பட்டு வந்து பாருங்க, ஒரு சமாதானம். ஆமென் சொல்லலாமே. ஹல்லேலூயா. இது உலக பிரகாரமான ஒரு உலகத்தில் இருக்கிற சர்வதேச சமாதானம். இனி 2 பாருங்க. 2வது, வீட்டின் வெளியேயும் சமாதானம் இருக்கு. வீட்டுக்கு வெளியேயும் சமாதானம் இருக்கு. நீதிமொழிகள் 17:1.
சீக்கிரம் வசன வாசக தான் ஆள் வேணும். சண்டையோடு கூடிய வீடு நிறைந்த கொழுமையான பதார்த்தங்களை பார்க்கிலும் சமாதானத்தோடு சாப்பிடும் துணிக்கே நல்ல. ஆமென், ஹல்லேலூயா. நிறைய சம்பாதிச்சு வச்சுருப்போம், நிறைய சொத்துக்களை வச்சுருப்போம், நிறைய ஆஸ்திகளை வச்சுருப்போம், நிறைய வஸ்திரங்களை வச்சுருப்போம், நிறைய காரியங்களை வச்சுருப்போம். ஆனால் வீட்டில் என்ன இருக்காது? சமாதானமே இல்லை, ஒரே சண்டை. அப்போ ஆண்டோடைய சமூகத்தில் நம்ம உண்மை இல்லாதவர்களாக இருந்தால் கண்டிப்பாக வீட்டில் சமாதானக்கேடு உண்டாகும். ஆமென். வாசிவருக்கா கூட 17:1 சண்டையில் கூடிய வீடு நிறைய இறைச்சியும் சோறும் இல்லைங்க. இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்? பிரியாணி, மந்தி பிரியாணி, நந்தி பிரியாணி, நொந்தி பிரியாணி, என்னெல்லாமோ இருக்கு இல்லையா? இதெல்லாம் இருந்துட்டு சண்டை பிடிச்சிட்டு இருந்தா பண்டாக எனவே இல்லை. கிறிஸ்மஸ் ஒரு நாள் நடந்த சம்பவத்தை மட்டும் சொல்கிறேன், என்னையும் சொல்லிகிட்டு இருக்க நேரம் இல்லை. கிறிஸ்மஸ்ஸு பாட்டிக்கு கல்றகுழியில் என்னஞ்சாச்சு, பாட்டி தாத்தாக்க கல்றகுழியில் படக்கு அவைகளெல்லாம் பயங்காட்டக்கு படக்கெல்லாம் கொளுத்தி விட்டுட்டு நேர வாரம் வீட்டுக்கு வந்து இனி தம்பியை விரட்டணும். ஒரு தம்பியை கல்றகுழி அன்னை உண்டு, அப்பா அம்மா மறிக்க முன்ன. அவங்க அதில் போய் என்ன செய்யணும்? தம்பியை விரட்டணும். அங்கே படக்கு கொளுத்து, அங்கே படத்துக்கு கொளுத்தப்போ ஒரு 8-10 வந்தாச்சு. 8-10 வந்தாச்சு. அப்போ பூத்தி போட்டிருந்த ஒரு பாட்டிலை எடுத்துகிட்டு வச்சுட்டு வீட்டில் அப்பா வரேன்னு நல்ல கலங்காய் வச்சு நல்ல இறைச்சியை வச்சு பிள்ளைய 2 பேரும் அம்மாவும் காத்திருக்கிறேன். நான் வந்தேன், அவிச்சு வச்சதை எடுத்தேன், சோறை அந்த கலங்கையும் இறைச்சியும் எடுத்து நேர கல்றகுழியில் கொண்டு வச்சு ஐட்டத்தை அடித்து பைக்கள் கூட சாப்பிட்டாச்சு. வீட்டுக்கு வரம்போ எல்லாம் தீர்ந்து எடுத்து வச்சவன் இல்லை, பிள்ளைய பட்டினி. இப்போ எல்லாம் நினச்சி சங்கடம் தான் வரும். அப்புறம் 2வது என்னஞ்சிருக்கு, சமைச்சு உடனே செய்து பறக்க எடுத்து பிள்ளைய சாப்பிட்ரு. நமக்கு என்னஞ்சு போச்சு? ஜீவன் அத்து போச்சு, பிராணம் போய் கிடக்குது. ஆமே. அப்போ வீடு நிறைய பணம் இருக்குது, வீடு நிறைய சொத்து இருக்குது, ஆஸ்தி இருக்குது, ஆகாரம் இருக்குது, என்ன பிரயோஜனம்? என்ன சமாதானம்? அது நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம வீட்டில் சமாதானம், பரிபூர்ண சமாதானம் இருக்கணும்னா சத்தியம் வெளிப்படணும். சத்தியம் பண்ண வசனம் நமக்கிட்ட வெளிப்படணும். அப்போ தான் நம்ம குடும்பத்தில் சமாதானம் உண்டாகும். அப்போ அதுக்குரிய வாழ்க்கைக்குள்ள ஒரு பொய்ய சபையில் இல்லை, நம்ம தூக்கத்தை விட்டு அதெல்லாம் விட்டுருவோமே, ஒரு பொய்ய இல்லைங்க ஏதாவது ஒரு காரியத்தை செய்கிறோம்னா அந்த வீட்டில் கோபம் இருக்கும், எரிச்சல் வரும், பிசாசு செயல்படுவான். 1 கொரிந்தியர் 7:15 வாசி. இப்படிப்பட்ட விஷயத்தில் சகோதரனாவது சகோதரியாவது அடிமைப்பட்டவர்கள் அல்ல, சமாதானமாக இருக்கும்படிக்கு. ஹல்லேலூயா. சமாதானமாக இருக்கும்படிக்கு தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். ஆமென். 3வது, வீட்டில் உள்ளேயும் சமாதானம். வாசிங்க ரோமர் 12:18. சீக்கிரமாக போ. கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும். ஆமென். அது கம்பல்சரி கிடையாது, என்னை திட்டியவனோடு, என்னை யாழனம் செய்கிறவரோடு, என்னை பரிகாசம் அடிக்கிறோடு, என்னை வேதனைப்படுத்தியவரோடு நான் சமாதானம் இருக்கணும்னு கம்பல்சரி ஒன்றும் கிடையாது. கூடுமானால் இங்கே இருக்கா கூட, கூடுமானால் நம்மளால் ஆன மட்டும் எல்லா மனுஷனோடும் சமாதானமாக இருங்கள். எபிரேயர் 12:14 வாசிங்க பார்ப்போம். எபிரேயர் 12:14. யாவரோடும் சமாதானமாக இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தரிசிக்க முடியாது. நான் இட்லி இயேசுக்கிட்ட போய் இட்லி சட்னி
சாப்பிட்டுன்னு வந்தேன்னு சொன்னாலும் முடியாது. போகிற சமயத்தில் தலையை பிரித்து போட்டுட்டு குழுவை பொண்ணை போல போடுறதும் முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசிங்க ஒரு கூட. யாவரோடும் சமாதானமாக இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் கர்த்தரை தரிசிக்க முடியாது. ஆமென், ஹல்லேலூயா. பரிசுத்தம் இல்லாமல் தேவனுடைய விடுதலையை, சமாதானத்தை பரிபூரண சமாதானமாய் வாங்க முடியாது. காலத்தை தான் சொன்னேன். கள்ளுக்குடியை யாரு கூட சேருவான்? திருடன் யாரு கூட சேருவான்? லவ் பண்ணிய யாரு கூட சேருவனும்? லவ் பண்ணியோட கம்பெனி குடிக்கிறது. வீட்டின் உள்ளேயும். அடுத்த எபிரேயர் 12:14 வாசித்தீங்களா? வாசித்தா 1 பேதுரு 3:11. பொல்லாப்பை விட்டு விலகி நன்மை செய்து பாரு. புரியுதா உங்களுக்கு? இதுக்கு வீட்டுக்குள்ள வார சமாதானம். ஒன்று சத்தியம், பரிசுத்தமாக இருக்கிறவரை பரிசுத்தத்தோட தேடின வீட்டில் என்னது? சமாதானம். 3:11 ஒருக்கோட வாசி. பொல்லாப்பை விட்டு நீங்கி நன்மை செய்து சமாதானத்தை தேடி அதை பின்பு. அப்போ சமாதானத்தை தேடி நம்ம பெற்றுக்கொள்ளலாம். இருந்துட்டு செல்லவிடாது. என்னென்ன உறக்கம் வருதுன்னு நான் உறங்கி, சாவு வருதுன்னா செத்து போயிடாமா? எனக்கு சாவு வருது, வருமா வராதா? வண்டி போகுது, நான் குறுக்கே விழுந்தா சாவு வருமா வராதா? ட்ரெயின் போகுது, குறுக்கே சாடின சாவு வருமா வராதா? கயிறு எடுத்து தூங்கினா சாவு வருமா வராதா? 3வது மாடி வீட்டில் இருந்து கீழே சாடினா சாவு வருமா வராதா? சாவுன்னு பயம் காட்டலாமா? கட்டக்கூடாது. அப்போ உடனே சாவ முடியுமா? நமக்கு சாவு வருதுன்னு சாவ முடியுமா? ஆண்டவர்கிட்ட மன்றாடி சாவை மாற்றணுமா வேண்டாமா? யாருக்கெல்லாம் விளங்குது? அப்போ சமாதானத்தை நம்ம தேடி கண்டுபிடிக்கணுமே தவிர சமாதான கேடுக்கான காரியத்தை செய்யப்படாது. தேவனோடு சமாதானமாக இருப்பதை சமாதானம் என்றும் சொல்லலாம். தேவனோடு சமாதானம். வாசிங்க என்னாகமம் 6வது அதிகாரம் 26வது வசனம். என்னாகமம் 6:26. கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி. புரியுதா உங்களுக்கு? கர்த்தர் அவருடைய கண் பார்வையை, முகத்தை சமாதானம். இப்போ ஆண்டவர் நம்மை முகத்தில் பார்க்கும்படியாக, ஆண்டவருடைய பிரகாசம் நம்ம மேலே படும்படியாக நம்ம என்ன செய்யணும்? அவருடைய பரிசுத்தத்திலையும் அவருடைய சத்தியத்திலும் நிறைந்தவர்களாக இருக்கணும். ஆமென். அவருடைய பரிசுத்தத்திலையும் சத்தியத்திலும் நிறைந்தவராக இருக்கணும். என்னாகும்? வாசிவருக்கா கூட. முகத்தை பிரசன்னமாக்கி. அப்போ அவருடைய பார்வை நமக்கு மேலே விழுந்துட்டா ஒரு தெய்வீக சமாதானம், தேவனோடு உள்ள ஐக்கியத்தினால ஒரு சமாதானம் கிடைக்கும். இத்தனை நேரம் சொன்ன சமாதானத்தை விட பெரிய சமாதானம் இந்த சமாதானம். மற்றதெல்லாம் நம்ம ஒன்றில் சமாதானத்தை தேடி கண்டுபிடிக்கும், இல்லை மனுஷர்கள் மூலமாக நம்ம கிடைக்குது. இந்த சமாதானம் கர்த்தர் நம்மை பார்க்கும்படி, அவருடைய பிரசன்னம், அவருடைய பிரகாசம் நம்மீது படும்படி நம்ம பரிசுத்தத்திலும் சத்தியத்திலும் கடைபிடிச்சு நடந்தால் அந்த சமாதானத்தை போல இன்னொரு சமாதானம் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 5வது அதிகாரம் 1வது வசனம். இவ்விதமாக விசுவாசத்தினால் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய். புரியுதா உங்களுக்கு? விசுவாசத்தினால் கர்த்தரிட கிருபையை பெற்றிருக்கிறதுனால நம்ம தேவனிடத்திலிருந்து ஒரு அப்போ தேவனிடத்தில் சமாதானத்தை பெறாத வீடு, பெறாத மனுஷனுடைய இருதயம் வேதனையும் துக்கத்திலும் நிறைந்து கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. யாருக்கெல்லாம் விளங்குது? விளங்குறவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. ஹல்லேலூயா. இத்தனை பார்த்தா சமாதானத்தை பற்றோம். உலகத்தில் சமாதானம்,
வீட்டுக்கு வெளியில் சமாதானம், வீட்டுக்குள்ள சமாதானம், இயேசுவோடு நம்ம இருதயத்துக்கு சமாதானத்தை பார்த்தோம். இனி சமாதான கேடு, இது நமக்கு அரை மணிக்கூர் இருக்குது, வேகமாக போயிடுவோம். சமாதான கேடு. ஆதாமும் ஏவாளும் சர்ப்பத்தின் தந்திரத்துக்கு செவி கொடுத்து சமாதான கேடை வருத்தி கொண்டார்கள். ஆமென். ஆதியாகமம் 3வது அதிகாரம் 1-10 வரை தொடங்குங்க, நான் முடிச்சேன். தேவனாகிய கர்த்தர் காட்டு ஜீவன்களிலும் நல்லா புரிஞ்சுக்கணும், நம்ம சமாதானத்தை கேடு உண்டாக்குறது மாதிரி, அதாவது சமாதான கேடை உண்டாக்குறது மாதிரி உண்டாக்குகிற பிசாசு அவன் தந்திரம் உள்ளது. சமாதான கேடு ஒரு பெரிய வியாதி. ஒரு வியாதி வந்துட்டா நம்ம ஆஸ்பத்திரிக்கு ஓடுறோம், இல்லை சிலவங்க என்ன செய்கிறாங்க, ஜெபத்தை நாடுறோம், சிலவங்க ஆஸ்பத்திரி எப்படியாவது அந்த வியாதியை சரீரத்திலிருந்து மாற்றுக்கு என்ன ஆவேசப்படியா இல்லை, எவ்வளோ ட்ரை பண்ணுறேன் இல்லை. அப்போ நமக்கு ஒரு சமாதான கேடு வாரது அது ஒரு பெரிய வியாதி. காய்ச்சல் வந்தால் காய்ச்சலுக்கு மட்டும்தான் உபத்திரவம், வயிற்று வலி வந்தால் வயிற்றுக்கு. இந்த சமாதான கேடு வந்துட்டா நாமும் நம்முடைய சரீரம் பூராவும் நம்ம குடும்பம் பூராவும் சமாதான கேடாயிரும். ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பாருங்க எப்படி நம் சமாதான கேடை உண்டு பண்ணுகிற ஒரு சர்ப்பம், தந்திரம் உள்ள பிசாசு நம்ம சமாதான கேடை உண்டு பண்ண அவன் ஆயத்தமாக இருக்கிறான். படித்தா படிப்பு வராது, வேலை செஞ்சால் வேலை வராது, சாப்பிட்டா சாப்பிட தோணாது, டென்ஷன். இந்த குழப்பத்தை சமாதான கேடை உண்டு பண்ணுகிற தந்திரம் உள்ள சாத்தான் நம்ம கூட இருக்கான்னு அர்த்தம். அதுதான் சொல்ல வாரேன். ஆண்டவருடைய சமூகத்தில் எவ்வளோ சமாதானமாக சந்தோஷமாக மனமகிழ்ச்சியாக இருந்த ஆதாம் ஏவாளை கெடுத்தது யாரு? கெடுக்க இடம் கொடுத்தது யாரு? நான் கேட்குறேன், வீட்டில் இருக்க பொம்பளை எல்லாம் குறை சொல்லி போடுவானோ இவனுவான், நான் இருக்கிறதோ எல்லாம் யாரு? ஆதாமா. நான் கருத்தெடுத்து போடுவேன். ஆண்டவர் யாரோடு உடன்படிக்கை செய்தாரா இல்லையா? அப்ப உடன்படிக்கை காத்துக்கொள்ள வேண்டியது யாரு? ஆதாமா ஏவாளா? ஆதாம். அவ எவ்வளோ சொன்னா என்ன பறிச்சு தின்னாச்சு. உனட்ட உடன்படிக்கை தந்த உடன்படிக்கை பெற்ற ஏவாளு ஆதாம், நீ என்ன செய்யணும்? டே பைத்தியக்காரி, இதை சாப்பிட்ட நீ செத்து போவ, இப்படி இருப்ப. ஆண்டவர் என்னோடு செய்த உடன்படிக்கை உனக்கு சொல்லி தந்தேன்ல, செவிலில் ஒன்று கொடுத்து தின்னதை கக்க வச்சனுமா வேண்டாமா? அப்ப வஞ்சிக்கப்பட்டது யார்? பிரசங்கம் நிறைய சொல்லணும். ஏவாளு நிமித்தம் பேசுக, அது நல்லா இருக்கும், பேசும், நானும் பேசியிருக்கேன். ஆமென். உண்மையிலே கெட்டிச்சுவர் ஆக்கினது ஆதாம் பாயதான். ஆண்டவர் உடன்படிக்கை செய்தது ஏவாளோட இல்லை. செஞ்சுட்டு என்ன செய்யான் தெரியுமா? பழி ஆத்திரியம் பண்டாட்டிட்ட போடியா. பண்டி இடிச்சாலும் பழி பண்டாட்டி தான். உடன்படிக்கை யாரோடு செஞ்சது? பெண்டாட்டி என்ன செஞ்சா? ஒருத்தர் வார்த்தையை கேட்டு ருசிச்சு பறிச்சு கொண்டு வந்தா. அவ தின்னிட்டு கொடுக்கல, ஆதாமுக்கு கொடுத்து அவளம் புசிச்சா. படிச்சு பாருங்க, அப்படித்தானே இருக்கு. அதான் இவ தின்னிட்டு ஆதாமும் கொடுத்தான்னு இருக்கா. எடுத்த வாசிங்க பார்ப்போம். ஸ்திரியானவள் நல்லதென்றும் இன்பம் என்றும் கண்டு பறித்து புசித்து கொடுத்தான். ஆமே, புசித்து கொடுத்திருக்கா. அப்போ புசிச்சு கொடுக்கும்போது புருஷன் கிட்ட நின்றுப்பான நிற்க மாட்டானா? விலைக்கு இருக்கலாமா இல்லையா? தாஸ்ல என்ன செய்ய ஆண்டவர், சரி என்ன தின்ன இனி கொஞ்சம் சாணிய வாரி தந்தா தின்னிடுவானா? அவன் தின்னுவானா? அவளுக்கு சரியா பாரு, நாசமாக போச்சு. ஒரு பிசாசு சொன்னதுக்கு கீழ்ப்படிச்சு பறிச்சு கொண்டு கொடுத்தா பாரு. அவளை செருப்புகளை அடிச்சணுமா வேண்டாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நல்லா பாருங்க,
சமாதான கேடு எப்படி வருது? நம்முடைய புத்தியினத்தினால. சிந்திச்சு பாருங்க. அப்போ ஆண்டவருடைய நாமம் மைமைப்படுத்துவதற்காக, ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக, அது நம்ம குடும்பத்திலேயே இருக்கட்டும், சபையிலேயே இருக்கட்டும், ஊர்லேயே இருக்கட்டும், தேசத்திலேயே இருக்கட்டும், நாம் வேண்டிக் கொள்ளுகிறதுக்கும் அதிகமாக செய்கிற நம்முடைய தகப்பன்தான் நமக்காக ரத்தம் சிந்தினது.